படம். சார் ஃபண்டாஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. நேஷனல் அவார்டு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. ஃபாசில் கேட்கவே வேண்டாம். முக்கால்வாசி இவங்க 2 பேர் தான் வராங்க. மிச்ச 2 கோவை சார்லாம் அவங்க மேடம் அவங்க இன்னும் 2-3 பேருக்கு ரோல் இருக்கு. ஆனால் இவங்க தான் மெயினா. இன்டர்வல்ல ஒரு நல்ல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு நல்லா பார்க்கலாம். மியூசிக் வந்து ஃபண்டாஸ்டிக் யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கு. கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஃபுல்லாக இங்கே எங்கேன்னு போயிட்டு இருப்பாங்க. நல்ல கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து சான்ஸே இல்லை. ஒரு செகண்ட் கூட லேக் ஆகாமல் அது எப்படி எடுக்க முடியும். முதல்ல நினச்சேன் இது இவங்க சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்களா, என்ன கதை இருக்கும் அப்படின்னு. கதையும் இது திரைக்கதையும் பண்ணி நம்ம எல்லாரும் பார்க்க. படத்தில் மெசேஜ் என்ன மெசேஜ்? மெசேஜ் பிளாட்டு ஃபஸ்ட்லேயே நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்ல மெசேஜ். எல்லோரும் நல்லா பார்க்கலாம். 10க்கு 10. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல படம். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கரெக்டான வந்த படம். இந்த படமும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. இல்ல செமையா இருக்கு ப்ரோ. அவர் ஆக்டிங்லாம் பயங்கரமா இருந்தது. நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போ செம்மையா இருந்தது. அவங்க 2 பேர் தான் நல்லவங்க இது பண்றாங்களே. அது உண்மையா ப்ரோ. இப்போ எப்படின்னா நடக்குது நிறைய விஷயம். சின்ன பசங்களை நாசம் பண்றாங்க. அதுக்கான படம் ப்ரோ. இது கரெக்டா பண்ணியிருக்காங்க. புரியல. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மாரிசன் பார்த்துட்டு வந்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி பிளாட் எல்லாமே நல்லா பார்க்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் இட் மேக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸ்டோரி தான். இட்ஸ் எ குட் ஸ்டோரி. நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் மியூசிக், அதை தாண்டி வடிவேல் சார் ஃபாஃபா சாரோட ஆக்டிங் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. இட்ஸ் எ குட் ஸ்டோரி. ஸ்டோரிக்கு கிடைச்ச ரிவார்டு இது. அது போக ஆக்டிங்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெசேஜ் மனுஷனாக இருக்கணும், அதான் மெசேஜ். ட்ரை டு பி எ குட் ஹியூமன், தட்ஸ் த மெசேஜ். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. இட்ஸ் எ குட். வேறு எதுவும் இல்லை. ஆனால் வடிவேல் சூப்பர். 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்லைன்லாம் ஒரு திருட, ஒரு அல்சைமர் பேஷண்ட், அவ்வளோதான் அப்படின்னு நடி. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா தான் கதை நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான். ஒன் டைம் ஆச்சு. வடிவேல் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? வேற லெவல். ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் ஆக்டிங்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மறதி பற்றி, மறதி எந்தளவுக்கு ஒருத்தரை பாதிக்குது, கூட்டத்துக்குள்ள எவ்வளோ பாதிக்குதுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் ஆச்சு வந்து நல்லா. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் ப்ரோ இருக்கும். இப்போ வந்து என்னடா படம்ன்ற மாதிரி இருக்கும். என்ன கதை என்ன ஜானர்னே தெரியாத மாதிரி என்னடா உட்காந்துருக்கோமேன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்லேருந்து தான் ப்ரோ கதையே மெயினாக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த இதில் கொஞ்சம் கனெக்ட் பாதி, இந்த இதில் கொஞ்சம் பாதி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்க்க ஃபுல்லாக படம் பார்க்கும்போது ஓகே, ஒரு நமக்கு ஒரு கிளாரிட்டி மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஃபீல் குட் மாதிரி. அப்புறம் வேற ப்ரோ கதையில வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ வந்து சாதாரணமாக நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற நியூஸில் பார்க்குறோம். ஒரு காசு இருக்கிறவனோ இதுவனோ இருக்கிறவன் வந்து எப்படிலாம் தப்பிக்கிறான் அப்படி டேட்டா சொல்ல மாட்டாங்க. எப்படிலாம் ஒவ்வொருத்தரும் தப்பிச்சிடறான். அந்த மாதிரி பொண்ணுங்க பிரச்சனை மாட்டி அந்த பொண்ணுங்க எப்படி ஓப்பன் அப் பண்ணி பேச முடியாமல் இருக்குது. பொண்ணுங்களால சின்ன பொண்ணுங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும். அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த பெண் குழந்தைங்க பற்றி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க? குழந்தைங்களை கடத்தி இது பண்றவங்கள கொலை பண்றாரு, அவ்வளவுதான். அது வந்து அதுதான் நடக்க போகுதுன்னு தெரியாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அவர் மறந்துட்டே இருப்பார். அது மாதிரி போகும். அதை வந்து வேற மாரி காமிச்சு கடைசியில் அவர்